எல்லோருக்கும் வணக்கம். ஊருக்குள்ள பெரிய செய்திங்க நண்பர்களே. விப்ரோ அப்படின்ற ஷேர்லாம் நேற்று 600 ரூபா ரேஞ்சில் இருந்திருக்கும். இன்னைக்கு போய் எடுத்து பார்த்தா 290 ரூபா அப்படின்னு இருக்கு. இப்படி 50% குறையறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க ஒரு ஷேர் வச்சிருந்தா ஒரு ஷேர் போனஸ் அப்படின்னு கொடுத்ததுனால தான். இப்போ இப்படி யோசிச்சு பாருங்களேன், நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு விப்ரோ, ஆனால் நம்ம பத்திரமா டிமேட் அக்கௌண்ட்லேயே வச்சிருக்கோம். நம்ம ஆர்டரே போட விரும்பல, ஒரு ஆர்டர் கூட போடல. அதே மாதிரி இன்ட்ராடேலையும் யாருமே விப்ரோவை செல் பண்ணல அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து அப்பர் ஃப்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அவங்க போனஸ் கொடுத்ததுக்கு அப்புறமும் அந்த ஸ்டாக்கினுடைய விலை 600 ரூபாயிலேயே தான் இருக்கும். அந்த டிவிடெண்ட் பிரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது நடக்காது. ஏன்னா மார்க்கெட்டில் யாருமே செல் பண்ணுறக்கே முன் வரல அப்படின்றதுனால அந்த மாதிரி ப்ரைஸ் இருக்கும். பட் இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன ஒரு பழக்க வழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ் டேட் அன்னைக்கு, அந்த ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு அந்த ப்ரைஸ் அப்படின்றது டிவிடெண்ட் கொடுத்தாவோ அல்லது போனஸ் கொடுத்தாவோ, அதாவது அப்நார்மல் டிவிடெண்ட் கொடுத்தாவோ அல்லது போனஸ் கொடுத்தாவோ அல்லது ஸ்பிளிட் கொடுத்தாவோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம் என்னென்னா, அந்த பங்கின் விலை நல்லபடியாக இருந்ததுன்னா, அந்த பங்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னா திரும்பி அந்த பழைய ப்ரைஸே வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பணம் டபுள் ஆயிரும்னு அர்த்தம். ஸோ விப்ரோ அப்படின்ற ஷேர் பழையபடி இப்போ 300 ரூபா ரேஞ்சில் இருக்கான். பழையபடி 600 ரூபா வந்துச்சுன்னா பணம் அப்படின்றது டபுள் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. அந்த மாதிரி ஏற்கனவே பல கோடிகள் சம்பாரிச்சு கொடுத்துருக்கு இந்த விப்ரோ. இனிமேலும் வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரி பணத்தை டபுள் பண்ணி விடுதா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஒரு 3 முக்கியமான செய்திகள் இருக்குது. இந்த ஓலா எலக்ட்ரிக் அப்படின்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்ககிட்ட இப்போ ஒரு 800 ஸ்டோர்ஸ் இருக்குது, ஆனால் இதை நாங்கள் 4000 ஸ்டோர்ஸாக மாற்ற போகிறோம். அதுவும் எப்போ? டிசம்பர் 20க்குள்ளேயே நாங்கள் கொண்டு வருவோம். அதில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்டோர்களில் வந்து சர்வீஸ் சென்டர் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய அறிக்கை. 800 அப்படின்ற ஸ்டோர்ஸ் வந்து 4000 மாறுது அப்படின்னா அப்போ எத்தனை மடங்கு பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது பாருங்க. ஆனால் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு இந்த ஓலா எலக்ட்ரிக் அப்படின்றது 6% தான் ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் என்டிபிசி கிரீனில் இன்றைக்கும் 10% ஏறி 142 போயிட்டான். 108 ரூபாய்க்கு வந்த என்டிபிசி கிரீன் இப்போ 142 போயிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஓலா அப்படின்ற எலக்ட்ரிக் மொபிலிட்டி கம்பெனி வந்து சமீபத்தில் தான் மிகப்பெரிய ஒரு ஃபால், 100% பக்கம் 50% பக்கம் இறங்கியிருந்தான். 140 ரூபா இருந்தவன் 17 அப்படின்னு வந்துட்டான். அந்த சமயத்தில் தான் இப்படி கீழே விழுந்து கிடந்த அந்த நேரத்தில் அவங்க ப்ராடக்ட்னுடைய ப்ரைஸை ரொம்பவுமே குறைக்கிறாங்க. மார்க்கெட்டில் போட்டியே இல்லை அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு, அதாவது அந்த லோயஸ்ட் ப்ரைஸில் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்தோடனே டக்குன்னு 60 ரூபாயிலிருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 93 ரூபா 94 ரூபா வந்துட்டான். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு 4000 ஸ்டோராக இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு 5% அப்படின்றது ஏறி வந்துடுச்சு. சமீபத்தில் இந்த கொச்சின் ஷிப்யார்டுக்கும் நிறைய ஆர்டர்கள்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தங்காட்டி தான் அவனும் லோ ரேட்லேருந்து 30% அப்படின்றது ஏறி வந்தான். பட் பெரும்பாலும் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னென்னா, ஒரு லோ ரேட்லேருந்து மேல் நோக்கி ஏறி வருது, நம்ம கீழே வாங்கியிருக்கோம்னா அதுக்கு பின்னாடி ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு நகர்த்திட்டு வரதான் நல்லது. நண்பர்களே, இந்த வாரத்துலையும் சரி இந்த மாதத்துலையும் சரி கவர்மெண்ட் ரிலேட்டடாகவே 2 முக்கியமான செய்திகள் இருக்குது. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஆர்பிஐனுடைய ரிப்போ ரேட் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸ். அதனால தான் இன்றைக்கி நிறைய பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாம் எந்திரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கே ரொம்ப முக்கியம். அது ஹோல் மார்க்கெட்டுக்கு கிடையாது, பட் சம் ஸ்டாக்ஸுக்கு இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ 28% டுபாக்கோ ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸுக்கெல்லாம் டேக்ஸ் இருக்குது, ஜிஎஸ்டி இருக்குன்னு வச்சிங்களேன். அதை 35% இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி எந்தையாவது ஒன்று டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அல்லது இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தை பற்றி ஏதாவது டிஸ்கஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனுடைய டிசம்பர் 21 நடக்கக்கூடிய இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கினுடைய அவுட்கம் அடுத்த திங்கட்கிழமை டிசம்பர் 23 நம்மளுடைய மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஆகும். அப்போ எந்தெந்த ஸ்டாக்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு பெரும்பாலும் நியூஸ் வந்துடும். ஏன்னா இது சனிக்கிழமை தான் நடக்குது, அதனால் ஃபுல் டேட்டாவோட மண்டே அன்னைக்கு இறங்குறதுக்கு வசதியாக இருக்கும். சிகரெட் டொபாக்கோ சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்டுகள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐடிசி, காட்ஃப்ரே போன்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் ரொம்பவுமே முன்னணியில் இருக்குது. சான்ஸ் போச்சே சமீபத்தில் வந்த ஐபிஓனுடைய லாபம் எது இல்லாமல் நிறைய பேர் மேபி அப்ளை பண்ணாமல் தான் இருந்திருப்பாங்க. சுரக்ஷா டயக்னாஸ்டிக் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி. என்ன காரணம்னா, அவங்க வெளியிடுறது 441 ரூபா, ஆனால் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு சின்ன ஏமாற்றம். பெருசாக அது வந்து இண்டிகேட் பண்ணல. ஒரு 20% 40% பாசிட்டிவா அல்லது நெகட்டிவா எப்படி வந்து லிஸ்ட் ஆகும் அப்படின்றத அது எதுவுமே இண்டிகேட் பண்ணல. அந்த ஐபிஓ இன்னைக்கு க்ளோஸ் ஆகுதான். சரி, க்ளோஸ் பண்ணுறதுனா பண்ணிட்டு போங்க, எங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சமீபத்தில் கீழே கிடந்த அதானி போர்ட்ஸ், அதானி என்டர்பிரைசஸ் போன்ற பங்குலாம் இன்னைக்கு மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். நிஃப்டி 50 இண்டெக்ஸில் டாப் கெய்னராகவும் இருக்கான்.
ஆனால் எதை முக்கியமாக கவனிக்கணும்னா இந்த அல்ட்ரா செம்கோ இன்றைக்கும் ஒரு டாப் கெய்னரில் ஒருத்தனா வந்திருக்கு. அது பண்ணியிருக்கிற வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல கம்பெனிகள்லாம் கீழே உழுவான், ஆனால் அங்கிருந்து எந்திரிச்சு ஓடிடுவான். நம்ம இப்போ விளையாட்டு போல் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து 2 டேஸ் மூவிங் ஏவரேஜ் வந்து டச் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு பேசிக்கிட்டு இருந்தோம் விளையாட்டு போல். அந்த சமயத்தில் தான் இந்த அல்ட்ராடெக் சிமெண்ட் 2 டேஸ் மூவிங் ஏவரேஜ் வந்து டச் பண்ணியிருக்கான். 4 நாள் தான் அந்த இடத்துல இருந்திருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 10,500 ரூபாயில் இருந்தவன் இன்னைக்கு போய் எடுத்து பார்த்தா 11,930 ரூபா, ஆல்மோஸ்ட் 1,500 ரூபா ஒரு பங்குக்கு ஏறி இருக்கு. ஸோ எல்லாமே லக்கு தாங்க. நிறைய பேர் 2 டேஸ் மூவிங் ஏவரேஜில் கிடக்குன்னு சில பங்குகளை வாங்கியிருப்பாங்க. அதில் சிலது இந்த மாதிரி ஏறி இருப்பான் 10-20% ஒரே மாதத்துக்குள்ளே என்ன 15 நாளுக்குள்ளே ஏறி இருப்பான். ஆனால் நிறைய ஸ்டாக்குகள் படுத்து தான் கிடக்கும் பாவம். ஏன்னா அத்தனை ஸ்டாக்ஸ் நிறைய இருக்குது. அப்படி அதுலேருந்து இந்த கன்ஃபியூஷனே வரக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி இண்டெக்ஸுகளை தான் முயற்சி செய்யணும். ஒரு உதாரணத்துக்கு இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் எல்லாம் வந்து அந்த சப்போர்ட் பக்கத்தில் 2 டேஸ் மூவிங் ஏவரேஜ் பக்கத்தில் வந்து உளுந்தான் 23,500 அப்படின்ட்டு. கடைசியில் இன்னைக்கு பார்த்தா 24,430, ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட்டுகள் அப்படின்ற மாதிரி ஏறி வந்திருக்கு. ஸோ கையில் பெருசாக பணம் இல்லை, 100 ஷேர் 500 ஷேர் பக்கம் நல்ல பங்குகள் வந்து சப்போர்ட்டில் வந்து உழுகும், ஆனால் வாங்குறதுக்கு பணம் இல்லை அப்படின்ற சமயத்தில் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த மாதிரி இண்டெக்ஸுகளே வாங்க தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாதிரி நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ்லேயும் அம்புஜா சிமெண்ட் தான் இன்றைக்கி நல்லா டாப் கெய்னராக வந்திருக்கு. அது போக பேங்கிங் ஸ்டாக்ஸும் மேல் நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. மிட் கேப்பில் எடுத்து பார்த்தா இன்றைக்கி திடீர்னு டாடா எல்சி ஒரு 6% ஏறி ஒரு மகிழ்ச்சி கொடுத்துருக்கு. இந்த ஹெச்இஜி ஒரு 13%, கிராஃபைட்டுன்னு சொல்லிட்டு இந்த கிராஃபைட் ரிலேட்டடான பங்குகள் இன்றைக்கி ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் டாப் கெய்னராக வந்திருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் நல்ல மார்க்கெட்டுங்க. ஏன்னு கேளுங்க, கேட்டுக்கிட்டா தான் சொல்லுவேன். இந்த மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் ஏதாவது ஒரு பங்குகள் 15%, 20% ஏறிட்டான்னா மேபி அன்னைக்கு மார்க்கெட் நார்மலாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். அந்த வகையில் இன்னைக்கு மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் ஜிண்டால் வேர்ல்டு அப்படின்ற ஷேர், ஜிண்ட் வேர்ல்டு அப்படின்றது 20% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. எந்த விதமான சோகம் இல்லைங்க நண்பர்களே. இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தாலே இறங்கி கிடக்கக்கூடிய ஷேர்கள் ட்ரெண்ட்டு ஐடிசின்னு எடுத்து பார்த்தா எல்லாம் வெறும் 1.5% இறங்கியிருக்கு. அதே மாதிரி வருண் பிவரேஜஸும் கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில். ஆமாம், அவன் 10 நாளாக ஏறி வந்துட்டு இருந்தான். அதனால் அதை இன்றைக்கி பிடிச்சி ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு அந்த பணத்தை எடுத்து வேறு ஏதாவது பங்குகளை வாங்கியிருப்பாங்க. மீதி எங்கே போய் பார்த்தாலும் எல்லாம் சின்ன சின்ன லாஸஸ் தான். மிட் கேப்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஒன்றும் பெருசாக 150 பங்குகள் இருக்குது மிட் கேப்பில், ஆனால் ஒன்றும் பெருசாக இறங்கவே இல்லை. பட் ஸ்மால் கேப்பில் போய் பார்த்தோம்னா அடி பெருசாக இருக்குது. மேப் மை இந்தியா அப்படின்ற ஸ்டாக்லாம் இன்றைக்கி பாவம் 7% இறங்கியிருக்கு. மைக்ரோ கேப் பங்குலாம் ரொம்ப பரவாயில்ல, 5% இறங்கினா தான் இருக்கிறதுலே அதிகமான லாஸ். நண்பர்களே, இந்த சூழ்நிலையில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, அதை மிஸ் பண்ணாதான் மறுபடியும் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கணும். பார்க்குறக்கு என்னமோ பெருசாக லாபம் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும், ஆனாலும் ஒரு 1.5%, 2%, 3% அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த நிஃப்டி பீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி கீழே இருந்தால், அப்புறம் கடைசியில் பார்த்தா இப்போ அவன் ஒரு 1.5% பக்கம் ஏறி வந்துட்டான். சில்வர் பீஸ் அதே மாதிரி கிட்டத்தட்ட கீழே படுத்து கிடந்தான், அவனும் இப்போ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2% மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். ஃபார்மா பீஸ் எல்லாம் 4% ஏறி வந்துட்டான். இப்போ தான் சமீபத்தில் கீழே விழுந்து கிடந்தான், மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். ஸோ எப்போவுமே இது போன்ற இண்டெக்ஸுகள் 5 நாளைக்கு முன்னாடி லோ வருது, அல்லது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி லோ வருது, அல்லது ஒரு 30 நாளைக்கு முன்னாடி லோ வருதுன்னா அங்கெல்லாம் வாங்கக்கூடிய சக்தி அப்படின்றது இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு மாதத்தில் 1%, 2%, 5% அதனுடைய மூவ்மெண்ட்டை பொறுத்து பிடிச்சிக்கலாம். ஸோ சமீபத்தில் சின்ன அழுகு தான், இண்டெக்ஸ் தான், ஆனால் ஒரே வாரத்துக்குள்ளே பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் 2%, 4% சம்பாரிச்சு கொடுத்த பொட்டன்ஷியல்லாம் ஃபார்மா பீஸில் இருந்திருக்கு. நண்பர்கள், இந்த ஐநாக்ஸ் விண்ட் அப்படின்ற ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா? அவன் இன்றைக்கி 2% ஏறி இருக்கான். ஆக மொத்தம் உங்களுக்கு ஜாலி தான் போங்க. கடந்த ஒரு வருஷத்தில் பார்த்தாலும் அது 148% ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி தான் காட்டுது. கடந்த 6 மாதத்தில் பார்த்தாலும் ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி தான் காட்டுது. இந்த ஒரு மாதத்தில் மட்டும்தான் இறங்கியிருக்கு ஐநாக்ஸ் விண்டு. இதுக்கு தாங்க நண்பர்களே நான் வந்து அதிகமாக மியூச்சுவல் ஃபண்டில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். திடீர்னு விளையாடுவாங்க. இந்த ஹெச்இஜி கிராஃபைட் அப்படின்ற பங்குகளை பார்த்தீங்களா இன்றைக்கி? ஏன் இப்படி ஏறுறீங்க, ஏன் இப்படி இறங்குறீங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அதுக்குண்டான இன்ஃபர்மேஷனே பெருசாக தெரியாது. இந்த ஹெச்இஜி அப்படின்ற ஷேர் 14% ஏறி இருக்கான். இதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தா ஒரு ட்ரெண்டிங் கிளியாக இருந்திருக்கான். இதுக்கு முன்னாடி அவனுடைய வாழ்க்கையில் இதே மாதிரி தான். அவன் ஏறுவான், அப்புறம் இறங்குவான், ஏறுவான், அப்புறம் இறங்குவான், ஏறுவான், இறங்குவான், மறுபடியும் ஏறுவான். ஆக இந்த வருஷத்தில் மட்டும் 2024 மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், எப்படி சம்பாரிச்சு கொடுத்துருக்கான் பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு இடம் லோன்லேருந்து ஏறி இருக்கான், அப்புறம் மறுபடியும் ஒரு கன்சிடபிளான லோன்லேருந்து ஏறி இருக்கான், 3வது முறை, 4வது முறை, இப்போ 5வது முறை ஏறி வந்திருக்கான்.
அந்த ஷேர்னுடைய விலையே 500 ரூபா தான். ஒவ்வொரு தடவையும் 100 ரூபா போட்டோம்னா இப்போ இந்த வருஷத்துலேயே அவன் 100% கரெக்டாக லோவில் வாங்கி ஹையில் விற்றுருந்தா 100% சம்பாதிச்சு கொடுத்துருக்கான் இந்த ஹெச்இஜி. ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால் அவங்ககிட்டையும் பதில் இருக்காது. ஆனால் இந்த P&L அப்படின்றத எடுத்து பார்க்கும்பொழுது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்றது அவன் பொதுவாக லாபத்திலே இருந்துக்கிட்டே இருக்கான் அல்லது நஷ்டத்துக்கு போயிட்டு மறுபடியும் லாபத்துக்கு திரும்புகிறான் அப்படின்ற சமயத்தில் இந்த மாதிரி இறங்கக்கூடிய ஸ்டாக்ஸ் ஏதாவது ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி வருவான் அப்படின்றதுக்கு இந்த ஹெச்இஜி கிராஃபைட் போன்ற கம்பெனிகளும் ஒரு உதாரணமாக இன்றைக்கி இருக்குது. நண்பர்களே, எல்லாமே நியூஸ் தான். இன்றைக்கி போய் நம்ம நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தோம்னா பேங்கிங் ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி டாப் கெய்னராக சிலது வந்திருக்கு. இந்த யூனியன் பேங்க் அப்படின்றது எடுத்து பார்த்தா 4% ஏறி இருக்கான். கனரா பேங்க் ஒரு 3%, பேங்க் ஆஃப் பரோடா ஒரு 3%. ஆனால் இவங்க சமீபத்தில் ஒரு மாதத்தில் என்ன பண்ணாங்க, 6 மாதத்தில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தா பேங்க் ஆஃப் பரோடாலாம் 15% கீழ் நோக்கி இறங்கி கிடக்கு. ஸோ மேலே வந்தான்னா ஆல்மோஸ்ட் 20% அவனுடைய பழைய ஹைக்கு வந்தாகணும். அதே மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய இந்த கனரா பேங்க் அவனு வந்து 6 மாத அளவில் பார்க்கும்பொழுது 18% இறங்கி கிடக்கிறான். அவனும் பழைய ஹை வந்தான்னாவே 20% பக்கம் ஏறி வரணும். அதே மாதிரி தான் இந்த யூனியன் பேங்க் ரொம்ப அதிகமாக இறங்கியிருக்கு. கடந்த 6 மாதத்தில் 26% இறங்கியிருக்கு. ஸோ பழைய ரேட் வந்தானாவே ஆல்மோஸ்ட் 30 to 40% ஏறி வரணும். ஸோ ஏதாவது ஷேர்ஸ் வந்து இத்து போய் கீழே படுத்து கிடந்தாலும் அதுகளுக்குன்னு ஏதாவது ஒரு செய்திகள் வரும் பொழுது Q2 ரிசல்ட், Q1 ரிசல்ட் அதனுடைய ஃபைனான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் வரணும்னு இல்லை, ஏதோ ஒரு நியூஸ் வருதுன்னு சொன்னாங்க கூட உடனே அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஜம்ப் அடித்து மேல் நோக்கி போகிறதுக்கு பார்க்குறாங்க. அந்த வகையில் இன்றைக்கி நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாம் மூவ் ஆயிருக்கு. அவங்கள மட்டும் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி சில ஷேர்கள் சமீபத்தில் இறங்கி கிடந்தது. ஆனால் இன்றைக்கி போய் நம்ம F&O ஸ்டாக்ஸ்னு எடுத்து பார்க்கல சில ஃபேமஸான முன்னணி F&O ஸ்டாக்ஸ் மேல் நோக்கி ஏற முயற்சி செஞ்சுட்ருக்கான். அதாவது டாடா எல்சி அப்படின்ற ஷேர், டாடா குரூப் ஷேர் தான் சமீபத்தில் இந்த ஸ்டாக் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப இறக்கி விட்டாங்க. அவன் எங்கேருந்து இறங்கினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9,000 6,000 வரைக்கும் வந்துட்டான். ஒரு ஸ்டாக்குக்கு ஆல்மோஸ்ட் 3,000 ரூபாய் இறங்கியிருக்கு. பட் இறங்கினாலும் அவன் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அதே இடத்துல வந்து உளுந்து ஆல்மோஸ்ட் 1,000 ரூபா ரெக்கவரி ஆயிருக்கு. இன்னொரு 2,000-3,000 ரூபா ரெக்கவரி ஆகுமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதானி போர்ட்ஸ் அப்படின்ற ஷேரும் சமீபத்தினுடைய சில நிகழ்வுகள்னால இறங்கியிருந்தான். இப்போ அவனும் சப்போர்ட் எடுத்து 1,000 ரூபா ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து 1,300 ரூபா அப்படின்னு அவனுடைய முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு வந்திருக்கான். அங்கிருந்து ஏறுமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த KPIT டெக்குக்கும். அதே மாதிரி சமீபத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இந்த ஹட்கோ, DLF போன்ற ஷேர்களின் விலைகளும் மேல் நோக்கி வருமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஹட்கோவில் அப்படியே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி ஒரு 300 ரூபா வரைக்கும் வந்துட்டா கூட நல்லது தான். அதே மாதிரி இந்த DLFும் ஒரு பதிலடி கொடுத்து எப்படி கீழே இறக்கி விட்டாங்களோ இப்போ அதே மாதிரி மேல் நோக்கி ஏற்றி விட்டுருக்காங்க. ஸோ கரடிகளுக்கு பதில் கொட்டி கொடுக்கும் நேரமாக இது. பல கம்பெனிகள் கீழே இறங்கிட்டு மேல் நோக்கி திரும்புகிறான். ஏன் கீழே இறங்குச்சு? கரடிகள் பார்த்து மார்க்கெட்டை இறக்கி விட்டதுனால மறுபடி பதிலடி கொடுத்து பல கம்பெனிகள் திரும்புமா அப்படின்ற மாதிரி பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஏற்கனவே ஒரு சின்ன பதிலடி கொடுத்து திரும்பினதுனால தான் இந்த 15 நாளுக்குள்ளே பல கம்பெனிகள் 20%, 30% சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. ஆனால் அவன் கீழே இறங்கி மேல் நோக்கி ஏற வேண்டிய தூரம் என்பது மிக அதிகம். கிட்டத்தட்ட 40%, 50% இறங்கியிருக்கான். அப்போ இன்னும் 20% ஏற வேண்டியது பாக்கி இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். இப்போ தான் நம்ம சமீபத்தில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். பல கம்பெனிகள் 40% இறங்கி கிடக்கு. ஒரு 6 மாதம் கழித்து பார்க்கும்பொழுது அவன் 40% ரெக்கவரி ஆனானா இல்லை இன்னொரு 40% இறங்குவானா அப்படின்ற மாதிரி தெரியும்னு பார்த்துக்கிட்டு இருந்தா இவனுக்கு ஒரே மாதத்தில் பல கம்பெனிகள் 20% ஆல்ரெடி ஏறி போச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி கேட்டால் என் பொண்ணு அப்படி சமைக்கிங்க, ஃபிஷ் எல்லாம் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், பருப்பு குழம்பு வச்சுதுன்னா அவ்வளோதான். அந்த தெருவுலேயே எல்லாரும் வரிசையாக வந்து நின்று எனக்கு பருப்பு குழம்பு கொடுங்க, எனக்கு பருப்பு குழம்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்கன்ற ரேஞ்சுக்கு பேசுவாங்க. கடைசியில் பார்த்தா அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் அவங்க வைக்கிறது எல்லாமே ஏதோ கஷாயம், மூலிகை கஷாயம் மாதிரியே இருக்கும். கடைசியில் பார்த்தா அதுதாங்க காப்பி அப்படிம்பாங்க. அந்த வகையில் சமீபத்தில் கச்சேரிக்கு வந்த ஸ்விக்கி அப்படின்ற ஷேர் இன்றைக்கி 4% ஏறி சந்தோஷமாக இருக்குது. என்ன காரணம்னா அவங்க இன்றைக்கி அவங்களுடைய Q2 ரிசல்ட் அப்படின்றது முதல் முறையாக ஸ்டாக் மார்க்கெட்டில் வெளியிட பப்ளிஷ் பண்ண போகிறாங்க பப்ளிக்காக. ஸோ அந்த ரிசல்ட் வந்து என்ன இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் 4% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் அதனுடைய எப்படி இருக்கும், அதனுடைய ரிசல்ட் ஓகேவா, இனிமேல் தொடர்ந்து இன்னும் மேல் நோக்கி ஏறி ஒரு 100% லாபம் சம்பாரிச்சு கொடுப்பானா, எப்படி ஜொமேட்டோ சம்பாரிச்சு கொடுத்தது அது மாதிரி பண்ணுமா, இல்லை பேடிஎம் மாதிரி பாடாப்படுத்துமா அப்படின்றது இன்றைக்கி தெரியும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.